வணக்கம் உறவுகளே, இது நமது வள மலையொலி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எட்டயபுரம் ஆடு சந்தை தாங்க. இது எல்லாமே பொட்டு கடாய் தான். 2 வாரமாக வீடியோ போட முடியல. நம்ம வீடியோ கவரேஜ் இருந்தாலும் போட முடியாத காரணம் என்ன பண்ணால் நமக்கு ரொம்ப வேலை பளு. ஆமாம், இது மட்டும் இல்லைங்க, நமக்கு மற்ற வேலைகளும் விவசாயம் சார்ந்த வேலைகள் நிறையா இருக்கிறதுனால நம்மளால் முடியலைங்க. பாருங்கள், இதெல்லாம் குட்டி தாங்க, நல்லா சூப்பர் குட்டி. ஆமாம், வண்டி வந்துருந்ததுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆமாம், இதெல்லாம் 14, 15 சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க. குட்டி வந்து ஆனால் நல்ல ஒரிஜினல் ப்ரீடு தக்கன ரேட்டும் இருக்குங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த குட்டி பாருங்கள், இது வந்து ஒரு 5-6 குட்டி தான் கிடக்கு. இதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஆனால் என்ன ரேட்டு முடிஞ்சுன்னு தெரியல. ஆனால் ஆவரேஜுக்கு இதெல்லாம் ஒரு 12.5 வரைக்கும் வாங்கலாம். ஆனால் மார்க்கெட் ரேட்டு 13 வரைக்கும் போயிட்டுருக்குங்க. ஆமாங்க, அதில் வந்து நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் 12.5 வரைக்கும் வாங்கலாம். ஆமாம், நிலவரம் அதுதான் கரெக்டாக அந்த குட்டிக்கான மதிப்பு. இதெல்லாம் பொட்டு குட்டி தாங்க. பாருங்கள், இதுவும் சூப்பர் குட்டி தான். இதை வந்து நமக்கு 14 சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம 13க்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் யார் வாங்கினான்னு தெரியல. 13க்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் குட்டி தெளிவாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே பருவட்டு குட்டி கிடக்கு. 1-2 தான் சிறுசு, மற்ற எல்லாமே ஆவரேஜுக்கு உங்களுக்கு 13 அந்த 13 தாண்டி தான் இருக்கும் உயிரோட. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. குட்டி ஆனால் சூப்பர் குட்டியாக இருக்குது பாருங்கள். இது கிடாய் தாங்க, வயசான கிடாய் தான். நம்ம 25 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன அதுக்கு முடிஞ்சுன்னு தெரியல. குட்டி ஆனால் நல்ல குட்டி, கிடாய் குட்டி, நல்ல சரியான கிடாய், வயசான கிடாய் தான். கறிக்கு வாகுங்க கண்டிப்பாக. ஆமாங்க, சூப்பர் கிடாய்ங்க. பாருங்கள், இதில் பொட்டையாடு கிடா குட்டி எல்லாமே கிடக்குங்க. ஆனால் ஒவ்வொரு குட்டி ஒவ்வொரு ரேட்டு வாங்கலாம். நம்ம வந்து புருவையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நார்மல் ரேட்டுன்னா ஒரு 11, 10 அந்த தரத்தில் வாங்கலாம். அது உயிரடைக்கு தக்கன தாங்க வாங்க முடியும். குட்டிகள் வந்து எல்லாமே தரமாக இருக்குது. ஆனால் எந்த இதுவும் இல்லை, நோய் தொற்று எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இதுவும் பொட்டு குட்டி தான், கிடா குட்டி தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜாதி நல்ல ஜாதிங்க, நல்ல பெருவெட்டு குட்டி எல்லாமே கிடக்கு. இதையும் 15 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. ஆமாங்க, நம்ம கொஞ்சம் அனுசரித்து கேட்கலாம், கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு 13 வரைக்கும் வாங்கலாங்க. ஏன்னா மார்க்கெட்டு நிலவரம் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஆமாம், பக்ரீத்துக்கு வளர்க்க முடியுமான்னா அதில் ஒரு 5-6 குட்டி வளர்த்துடலாம். மற்ற குட்டியெல்லாம் வளர்க்குமான்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வெயிட் அவ்வளோவா போடாது. நம்ம ஒரு 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு இதாக இருக்கும். அடுத்து 3 மாதம் தான் வெயிட் ஏற்ற முடியும். இதுவும் பாருங்கள், குட்டி பொட்டு குட்டி தான், சூப்பர் குட்டியாக இருக்குது பாருங்கள். இதையும் மொத்தமானா ஒரு ரேட்டு சொன்னாங்க. மொத்தமானா நீங்கள் ஒரு 14க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் தனியாக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். குட்டி ஆனால் ஒரிஜினல் குட்டி, ஒரிஜினல் ஜாதி, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, தெளிவாக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் நைட் எடுத்த வீடியோ தான். ஆமாம், இதெல்லாம் பெட்டை ஆடுகள் தாங்க. பெட்டை ஆடு எல்லாமே உங்களுக்கு ஆடு பூரா கறிக்கு தான் போவோம். மதுரைக்கு தான் மேக்ஸிமம் ஏற்றிட்டு போவாங்க. ஏன்னா கறிக்குட்டியோட தட்டுப்பாடு இன்னும் இருக்குது. இன்னும் மார்க்கெட் நிலவரம் குறையாதனால உங்களுக்கு அந்த ரேட்டு போய்கிட்டு இருக்குது. அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. பாருங்கள், நல்ல கிடாய்ங்க, சரியான கிடாய் பாருங்கள், நல்ல உயரம், நல்ல தரமாக இருந்துச்சு. ஆமாம், காய் அடித்த கிடாய் தான், சூப்பர் கிடாயாக இருந்துச்சு. அண்ணன் வேலை பேசிகிட்டு இருந்தார். நம்ம இதை கேட்டோம். குட்டியை நம்ம வந்து ஒரு 11,800 கேட்டு 12,100 வரை கேட்டோம் கழிச்சு. ஆனால் ஆவரேஜ் 11 கிலோ தாங்க இருக்கும். அதையே உங்களுக்கு 12,100க்கு தர மாட்டேன்ட்டாங்க. 12,800னா பற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க முடிவாக. நம்ம அதுக்கப்புறம் விட்டு விலகி வந்துட்டோம். ஏன்னா அந்த ரேட்டுக்கு எடுத்து போய் அதை வளர்த்து கஷ்டம்தாங்க. அதனால தாங்க நம்ம அந்த ரேட்டுக்கெல்லாம் எடுக்கலை, நம்ம விட்டு விலகிட்டோங்க. ஆமாம், எவ்வளவோ பேசி பார்த்தாங்க அண்ணன், ஆனால் அவங்க விடவே இல்லை. என்ன தீர்ந்த மாதிரி சொல்லுங்கண்ணே, கொடுங்கண்ணே. சுபாஷ் அண்ணன் எவ்வளவோ பேசி பார்த்தாரு. ஆனால் அவங்க இறங்கவே இல்லை, ஒன்றுமே செய்ய முடியல. சரி ரைட் அப்படின்னு சொல்லி நம்மளும் கிளம்பி வந்துட்டோம். ஆமாம்,
பெருகின்னு பரிசா பாருங்கள், அந்த குட்டியெல்லாம் தனியாக தான் போட்டிருக்காங்க எல்லா குட்டியும். நாங்கள் ஒரு நார்மலான குட்டி தான் எடுத்துருக்கு. இதுவும் பாருங்கள் பொட்டு குட்டி தான், நல்ல தரமாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு பெட்டை ஆடுகள் மொத்தமாக இருக்குது. இதெல்லாம் கறிக்கு தாங்க ஆகும். மொத்தமாக உருட்டாக பேசினோம்னா ஒரு ரேட்டுக்கு போட்டு எடுத்துடலாம். ஆமாம், ஒரு 7 ரூபா 8 ரூபா அப்படின்னு பேசுவாங்க. வியாபாரிகள் எல்லோரும் விட்டு கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. மலட்டாடு இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன ஒரு ரேட் இருக்கும். இது மயிலம்பாடி குட்டி பாருங்கள், உங்களுக்கு நல்ல சூப்பர் குட்டியாக இருக்குது. ஆமாம், ஜோடி வந்து உங்களுக்கு 18 20 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், மாற்றி அவங்க ஆமாம், இது 20 சொன்னாங்கங்க. பாருங்கள் குட்டி, ஆனால் நல்ல தரங்க. நம்ம கொஞ்சம் அனுசரித்து கேட்டோம்னா கொடுத்துருவாங்க. ஆமாம், நல்ல ஜாதி அதுமாரி. இது பாருங்கள், நல்லா உங்களுக்கு கொடியாட்டு குட்டி தான் எல்லாமே. நாட்டாடு கொடியாட்டு குட்டி எல்லாருக்கும் மொத்தமாக எல்லாமே கொண்டு வருவாங்க. எக்கச்சக்க ஆடுகள் கொண்டு வருவாங்க இவங்க. ஆமாம், இவங்கள்ட்ட எக்கச்சக்க ஆடுகள் விற்பனையும் ஆகுங்க. ஏன்னா மொத்தமாக வியாபாரம் பண்ணுவாங்க. ஆடு பாருங்கள், நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே நல்ல ரேட்டுக்கு விற்பனை ஆகுங்க. ஏன் அப்படின்னா வெள்ளாட்டோட தட்டுப்பாடு அப்படி இருக்குங்க. அதனால தாங்க இதெல்லாம் வளர்க்கறது சின்ன குட்டிகள். ஆமாம், 7 ரூபா 8 ரூபா சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஒரு குட்டியோட 8 9 வரைக்கும் போவோம். ஆனால் நம்ம விலையை கொஞ்சம் அனுசரித்து கேட்டோம்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்கங்க. சூப்பர் குட்டி, நல்ல கலரு, தெளிவாக இருக்குது. பாருங்கள், அது விடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம கவர் பண்ணோங்க. நம்ம நைட்டு சந்தைக்கே வந்துடுவோம். ஆமாம், குட்டிகள் முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காலையில் ஒரு 8 மணி அந்த மாதிரிக்குள்ளே கிளம்புவோம். சந்தையை நிலவரங்க இது. பாருங்கள் குட்டிகள்லாம் எப்படி இருக்குன்னு, எப்படி விற்பனை ஆகுது, எல்லா தகவலும் பார்க்கலாங்க. நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம வந்து எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்ம வெளிப்படையாக விற்பனையை பண்ணுறோம். நம்ம அதிகமாக லாபம் இல்லை, குட்டிக்கு 100 ரூபா வச்சு வாங்கி விற்பனை பண்ணுவோம். பாருங்கள் சந்தை நிலவரங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா இடமும் பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த விடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வியாபாரம் நடக்கும். அந்த சைடெல்லாம் வியாபாரம் கம்மியாயிருங்க. நிறையா இருக்குங்க ஆடுகள். பாருங்கள், வெள்ளாடு செம்பரி ஆடு எல்லாத்தையும் வரும். அதாவது வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வேலைக்கிழமை நைட்டே ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு சனிக்கிழமை வந்து ஃபுல்லாகவே வெள்ளாடு மட்டும்தான் வரும். வெள்ளாடெல்லாம் பாருங்கள், எல்லாமே நல்லா உயரம் ஆடாக கொண்டு வந்தாங்க. ஒரிஜினல் கொடி ஆடுதாங்க. குட்டியும் பாருங்கள், குட்டியை பார்த்தாலே தெரியும், நல்லா தெளிவாக இருக்குது. ஆமாம், அதெல்லாம் நல்லா வளர்த்துருக்குங்க குட்டிகளை. ஒரே ஒரு கடா குட்டி மட்டும் விற்பனை ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் பெட்டை ஆடு தான், மொத்தமாக விளை சொல்லுவாங்கங்க. சூப்பராக இருக்குது ஆடு. இதை பாருங்கள், நல்லா உங்களுக்கு இதுவும் பெட்டை ஆடுகள் தான். இதுவும் விற்பனைக்கு தான். நல்லா மலட்டாடு சொன்னாங்க. ஒரு ஆடை ஒன்று 11 ரூபா சொன்னாங்க. கொடியாட்டு அது மாதிரி பொட்டாட்டு கடாய் குட்டிகள் அதே மாதிரி எல்லாமே இருக்குங்க. சூப்பராக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படி குடிக்க விட்டு பால்லாம் குடிச்சிட்ருக்கு. நல்லா தெளிவாக அந்த மாதிரி இருக்குங்க குட்டிகள்லாம். எந்த நோய் தொற்று எதுவுமே இல்லை. ஏன்னா வருங்காலங்களில் நோய் தொற்றுலாம் இருக்காது. இது கொஞ்சம் நம்ம கேட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. ஆனால் குட்டி வந்து கொஞ்சம் நல்லா இல்லைங்க. ஆமாம், கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா இப்போ சிறுசாக இருந்துச்சு. ஆமாம், குட்டி வந்து ஆனால் ஒரிஜினல் ஜாதி, அதில் வந்து எந்த குறையும் கிடையாது. தம்பி எப்போவுமே நல்லா விற்பனை பண்ணுவார். பாருங்கள், நல்ல கெட்டாய் அதே மாதிரி செம்பரி வெள்ளாடு எல்லாமே இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. மொத்தமாக உருட்டாக எடுத்தாலும் நல்லா அவங்களுக்கு விற்பனை ஆகலாம். தோட்டம் விலை அதிகமாக தான் இருக்கும் பக்ரீத்துக்கு. குட்டிகள் விலையும் தரமாக குட்டிகள் நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா அதுக்கு தக்கனதான் ரேட் இருக்கும். 550 தாண்டி தான் விற்பனை ஆகும். இது 57 சொன்னாங்க. ஆனால் யார் வாங்கினான்னு தெரில. ஒரு மொத்தமாக எடுத்து 57 சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் அனுசரித்து கேட்டோம்னா கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஆடு அந்தளவுக்கு தரம் இருக்குது. கறியும் நினச்ச கறி விழும். ஆமாம், ஒரு குட்டி வந்து எப்படியும் 46 அந்த வெயிட் இருக்கும் உயிரடைக்கு. இது கொடியாட்டு கடாய் தான். எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நாட்டுக்கடாய் கொடியாட்டு கடாய் எல்லாமே இருக்குது. ஒரு குட்டி ஒன்று 15 16 அந்தளவுக்கு சொல்லுவாங்க. ஆமாம்.